கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக உயிர்ப்போடு வைத்திருக்கிற காரணத்தினால்தான் 2026 ஆட்சியை கைப்பற்றப் போகிறது. ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு அந்த ஆசை வரல அப்படின்னா, 400 ரவுடின்னு வடிவேலு வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும். என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேலு ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அதுதான் நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா. இது ஒரு வகையான உலக மனநோய். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்களெல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க. அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க. இப்போ திமுக இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்து எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்து நிமிர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிற போது கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறார். இதை நான் பல மேடைகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். வேறு யாருக்கும் இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சரான உடன் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறார் எம்ஜிஆர் மூலமாக. எம்ஜிஆர் அப்போ ரொம்ப செல்வாக்கு மிகுந்த திரை கதாநாயகர். அவர் கட்சி விட்டு வெளியே போகும்போது கலைஞர் கதாநாயகர் கிடையாது, கதாநாயகர்களை உருவாக்கிய நாயகர். பல கதாநாயகர்களுக்கு வசனம் எழுதி கொடுத்து புகழை ஈட்டி தந்தவர். ஆனால் அதை எதிர்கொண்டு கட்சியை தூக்கி நிறுத்தினார் 12 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு.